வணக்கம். சமீபத்துல சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்க ஒரு பெண்ணுடைய ஆடியோ. அவங்க சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அனுப்புன ஆடியோ. அதாவது ரொம்ப லக்ஸரியா திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாலுமே வரதட்சணை கொடுமை அப்படின்றத அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அப்பா அம்மாவையும் மேனேஜ் பண்ண முடியல. திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்றதா, இந்த லைஃப மாத்தவே முடியாதா? அப்படின்ற ஒரு அழுத்தமான சூழ்நிலையில என்ன முடிவு எடுக்கல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த முடிவு தான் அது. ஆனா அது அழுதுகிட்டே சொல்லியிருக்க நிறைய விஷயங்களை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதுல முக்காவாசி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம கல்ச்சர் வரைக்கும் பெண்கள் எதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா, பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிடறாங்க, நிறைய சொத்து பத்துகள் வரதட்சணை எல்லாம் கொடுத்து திருமணம் பண்ணிட்டா அந்த பெண்ணுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை ஏற்படும்ன்ற ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கிட்டோம். அது சில பெண்களுக்கு அமையுது. சில பெண்களுக்கு எதுவுமே வரதட்சணை கொடுக்காம கூட ஹஸ்பண்ட் தாங்கக்கூடிய ஹஸ்பண்ட் அமையறாங்க. இந்த போராட்டத்துல பெண்கள் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு வரதட்சணை பிரச்சனையோ, ஒரு கணவனால ஒரு பணம் காசுக்காக தான் அந்த கணவனை நம்ம கணவன்கிட்ட இருந்து ஒரு அன்பை பெற முடியுதுன்ற ஒரு நிலைமையில ஒரு பெண் அந்த ஒரு வாழ்க்கையில இருக்கால, அதை விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. அந்த நிமிஷமே என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த கணவன் மீதான ஒரு அன்பும் அக்கறையும் எல்லாமே அங்க அவளுக்கு போயிடும். சோ அதுக்கப்புறம் அந்த கணவனோட ஒரு தாம்பத்திய வாழ்க்கையோட குழந்தை பெத்துக்கிட்டு இந்த வாழ்க்கைய எப்படி ஒரு போலியா வாழ்றதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறான். அப்போ ஒரு பணம் தேவைக்காக தான் நம்மள திருமணம் பண்ணிருக்காங்களா? அப்போ இதை கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் இந்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் எழும்போது, அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் பொழுதுமே அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னா, ஊரு சமுதாயத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை பண்ணியாச்சு, இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாம அங்க சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் நீ அனுசரிச்சு போகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் எல்லா பெண்களுக்குமே அங்க கொடுக்கப்படுது. தீர விசாரிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ அனுசரிச்சு போயிடு. ஆனா அந்த அனுசரிச்சு போறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? சோ அந்த லிமிட்டை தாண்டும் போது மன அழுத்தத்துல அப்பா அம்மா வீட்டுக்கு போனாலும் சமுதாயத்துக்கு முன்னாடி, அதாவது சொசைட்டின்றது யாருன்னா ரிலேஷன்ஸ் எல்லாம் கேவலமா பார்ப்பாங்க. அப்பா அம்மாவை தோத்து போன மாதிரி பார்ப்பாங்க. அவமானமா போயிடும் அப்பா அம்மாவுக்கு. நான் ஒரு நல்ல லைஃப்ல இருக்கன்றத நிரூபிக்கிறதுக்காகவே எத்தனையோ பெண்கள் பிடிக்காத திருமண வாழ்க்கையில தன்னுடைய சொந்தக்காரங்களுக்காகவும் அம்மா அப்பாவுடைய கௌரவத்துக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? சில